அனைவருக்கும் வணக்கம்ங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்திர லக்னங்களின் உண்மையான பாதகாதிபதிகள் யார் அப்படிங்கிற தலைப்பில் வீடியோ பார்க்க போகிறோம். ஸ்திர லக்னங்களின் உண்மையான பாதகாதிபதிகள் யார் யார் இப்போ மூல நூட்களில் ஸ்திர லக்னங்கள் அப்படிங்கிற ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்ப லக்னங்களுக்கு பாக்கியாதிபதியே பாதகாதிபதியாக வர்றார் அப்படின்னு சொல்லி எல்லா நூல்களையும் இருக்குது. சரிங்களா? ஆனால் நிதர்சனமாக பாக்கியாதிபதியே பாதகங்களை பெருசாக செய்கிறதே கிடையாது. சரிங்களா? அனுபவ ரீதியாக பார்க்கும்போது பாக்கியாதிபதியே பாதகாதிபதியை வந்தால் அது எப்படி பாதகங்கள் நடக்க, அவரே பாக்கியாதிபதி பாதகம் எப்படி கொடுப்பார்? சிறிய அளவில் இருக்கத்தான் செய்யும். அது எல்லா ஸ்தானத்துக்குமே அது பொருந்தும். சரிங்களா? ஸ்திர லக்கணங்களுக்கு மட்டுமே பாக்கியாதிபதி பாதகாதிபதியாக வரார் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. இப்போது சரலக்கணங்களுக்கு அண்டு உபய லக்கணங்களுக்குமே பாக்கியாதிபதியே சில தசாபதிகளை பொறுத்து பாதகங்கள் அப்படின்னு சிறிய அளவில் இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஸ்திரலக்கணங்களுக்கு மட்டும்தான் பாக்கியாதிபதியே பாதகாதிபதியே செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது. அனுபவ ரீதியாக ஒத்தும் வரல. சரிங்களா? இப்போ ரிஷப லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி சனி. சரி, கும்ப சனி, மகர சனி. ரிஷப லக்னத்துக்கு மகர சனி, மகர ராசி அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம். அவர் அந்த ஸ்தானாதிபதி சனி பாக்கியாதிபதி. ஆனால் பாக்கியாதிபதியே பாதகத்தை செய்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை. அதே சிம்ம லக்னத்துக்கு இன்னொரு மற்ற லக்கணமான சிம்ம லக்னத்துக்கு ஸ்திர லக்கணமான மற்றொரு லக்கணமான சிம்ம லக்னத்துக்கு பாக்கியாதிபதி செவ்வாய், செவ்வாய். மேசம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம். இந்த செவ்வாய் பாதகாதிபதியாக செயல்படுறாரா? பாக்கியாதிபதி அவர் தான், பாதகாதிபதியை உண்மையாக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி விருச்சிக லக்கணத்துக்கு 9ஆம் அதிபதி சந்திரன், அவரே பாக்கியாதிபதி, அவரே பாதகாதிபதியை செயல்படுறாரு அப்படிங்கிறது அந்த ஸ்தானம் பாதகாதி ஸ்தானமாக இருக்குது அப்படிங்கிறது பெருசாக நடைமுறைக்கு ஒத்து வரல. அதே மாதிரி கும்ப லக்கணத்துக்கு பாக்கியஸ்தானம் துலாம் அதிபதி சுக்கிரன், அது யோகாதிபதியை வர்றாரு கும்ப லக்கணத்துக்கு. அதாவது 4-9க்குரியவர், ஒரு கேந்திரஸ்தானத்துக்கும் ஒரு திரிகோண ஸ்தானத்துக்குமே உடையவராக வர்றாரு. அப்படி இருக்கும்போது அது பெருந்திரிகோண ஸ்தானம். 9ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது பெருந்திரிகோணம். இந்த 4 கேந்திரம், 9 பெருந்திரிகோணம். இந்த மாதிரி ஒரு நல்ல யோக ஆதிபத்தியம் பெற்று வரக்கூடிய ரிஷபமே துலாம எப்படி அந்த அதிபதி எப்படி பாதகத்தை செய்வார்? அவர் தான் பாக்கியாதிபதி. அவர் எப்படி கும்பலக்கணத்துக்கு பாதகத்தை செய்வார்? இது கடைமுறைக்கு ஒத்தே வர கிடையாது. ஆனால் உண்மையாக பாதக ஸ்தானங்கள் பாதக அதிபதிகள் ஸ்திரலக்கணங்களுக்கு ரிஷபத்துக்கு சந்திரன் தான் பாதகாதிபதி செயல்படுறாரு. 3ஆம் அதிபதி ரிஷபம், மிதுனம், கடகம். கடகம் அப்படிங்கிற 3ஆம் அதிபதி கடகாதிபதி சந்திரன் இவங்களுக்கு பாதகாதிபதியே செயல்படுறாரு. அந்த ஸ்தானம் பாதக ஸ்தானமாக இருக்குது, 3ஆம் ஸ்தானம் கடகம் ரிஷபத்துக்கு. அதே மாதிரி சிம்மத்துக்கு துலா ராசி பாதக ஸ்தானமாக இருக்குது. அதன் அதிபதி சுக்கிரன் பாதகாதிபதியே செயல்படுறார் உண்மையாகவே. விருச்சிக இலக்கணத்துக்கு பாதக ஸ்தானம் 3ஆம் ஸ்தானம் மகரம். சரிங்களா? மகர அதிபதி சனியும் பாதகாதிபதி செயல்படுறாரு. மகரம் அப்படிங்கிறது பாதகஸ்தானமாக செயல்படுது. கும்பத்துக்கு பாதகஸ்தானம் மேச அதிபதி செவ்வாய் பாதகாதிபதியே செயல்படுறாரு. உண்மையாகவே நடைமுறையில் இதுதான் நடந்துட்டு இருக்குது. அதாவது லக்கண சுபகிரகங்களே பாக்கியாதிபதிகளை வருவாங்க. சரிங்களா? அனைத்து லக்கணங்களுக்கு லக்ன சுபகிரகங்கள் தான் பாக்கியாதிபதியை வருவாங்க. அவங்க எப்படி பாதகாதிபதியாக வருவாங்க? இந்த ஸ்திரலக்கணங்களுக்கு பாக்கிய பாதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதிகள் லக்ன சுபர்களாக தான் இருக்கிறாங்க. அவங்க பாதகத்தை செய்யவே மாட்டாங்க ஒருபோதும். சரிங்களா? அதே 3ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது அனைவருக்குமே லக்ன அசுப கிரகத்தோட ஸ்தானமாக தான் இருக்குது. அந்த அதிபதியும் லக்ன அசுபராக தான் இருக்காரு. அதனால் அவர் தான் உண்மையாக பாதகத்தை செய்கிறாரு. சரிங்களா? இந்த பாதகஸ்தானம் அப்படிங்கிற உயிர்காரங்களில் தான் பாதிப்பு கொடுக்கும். சரி, உயிர்காரங்களில் தான் ஒரு காரங்களில் தான் பாதிப்பு கொடுக்கும். அதாவது இப்போ ரிஷப லக்கணத்துக்கு ரிஷபம் ஒரு ஸ்திர லக்கணம். ரிஷப லக்கணத்துக்கு 3ஆம் ஸ்தானம் கடகராசி. அந்த கடக ராசி அதிபதி சந்திரன். இது அந்த கடகமே அந்த கடக அதிபதி சந்திரன் பாதகாதிபதியை செயல்படுவாங்க.
எதில் வந்து பாதகத்தை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 3ஆம் ஸ்தானத்தில் வந்து உயிர்காரகம் என்னவோ அதில் வந்து பாதகத்தை கொடுப்பாங்க. சரிங்களா. ஜடக்காரங்கள் அப்படிங்கிற வந்து பாதகங்கள் நடக்கிறது இல்லை. சரிங்களா. உயிர்காரங்கள் தான் வந்து இது வந்து பாதிப்பு கொடுக்கும். 3ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து இளைய சகோதர ஸ்தானம். சரி, இளைய சகோதர ஸ்தானம். இளைய சகோதர ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து இளைய சகோதரம் இருந்துச்சு அப்படின்னா வந்து அவருக்கு வந்து அவரை வந்து சரியாக அவரோட நமக்கு வந்து ஒத்துழைப்பின்மை அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா. அவர் வந்து சரியான ஒரு ஒழுக்க குறைபாடுகளோடு இருப்பார். சரிங்களா. அவருக்கு வந்து பாதிப்புகள் நடக்கும். 3ஆம் அவருக்குமே அவர் ரீதியாக நம்மளுக்கு வந்து பாதகங்கள் நடக்கும். சரிங்களா. உயிர்காரங்களில் பாதகஸ்தானம் வந்து உயிர்காரங்களில் வந்து பாதிப்பு கொடுக்க அந்த உயிர்காரங்களின் மூலம் நமக்கு வந்து பாதிப்புகள் நடக்கும். இப்போ வந்து ரிஷபத்துக்கு 3ஆம் ஸ்தானம் வந்து இளைய சகோதர ஸ்தானம். இளைய சகோதரன் அப்படிங்கிறது பாதிக்குன்னு சொல்லியிருக்கிறேன். சரிங்களா. அப்புறம் வந்து அனைத்து ஸ்திரலக்கணங்களும் வந்து 3ஆம் ஸ்தானம் பாதகஸ்தானம் அப்படிங்கிற அனைத்து அந்த ஸ்திரலக்கணங்களுக்கு 4 இலக்கணங்களுக்கு வந்து இளைய சகோதரம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வந்து அது வந்து மாறுபட்டு தான் இருக்கும். அவரோட உதவிகள் அப்படிங்கிறதுமே நமக்கு வந்து ஒரு சிறிய அளவில் தான் இருக்குது ஸ்திரலக்கணங்களுக்கு. ஏன்னா 3ஆம் ஸ்தானம் பாதகஸ்தானம். சரி, நடைமுறையில் இதுதான் வந்து ஆக்டிவாக இருக்குது. சரிங்களா. அது வந்து இந்த 3ஆம் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள். சரிங்களா. 3ஆம் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் வந்து பாதகம் செய்யும். 3ஆம் அதிபதியாகிய சந்திரனுமே சுக்கிரனுமே சனியுமே செவ்வாயுமே இந்த ஸ்திரலக்கணங்களுக்கு வந்து பாதகாதிபதிக. இந்த பாதகாதிபதிகள் வந்து தன்னோட உயிர்காரங்களில் வந்து பாதகத்தை கொடுக்குறாங்க. அப்புறம் 3ஆம் ஸ்தானம் வந்து இயற்கையை வந்து அதாவது காலப்புருஷனுக்கு எத்தனாம் ஸ்தானமாக வருதோ அந்த ஸ்தானத்தின் உயிர்காரங்களில் வந்து பாதிப்புகள் நடக்குது. சரிங்களா. இப்போ வந்து உதாரணம் வந்து கடகம் அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு வந்து 3ஆம் ஸ்தானம். சரிங்களா. இது வந்து காலப்புருஷனுக்கு தாயார் ஸ்தானம். சரிங்களா. தாயார் வழியிலையும் சிறிய பாதகங்கள் இருக்கத்தான் செய்யுது. சரிங்களா. அதே மாதிரி வந்து சிம்மத்துக்கு வந்து துலாம் அப்படிங்கிறது வந்து பாதகஸ்தானம். சரிங்களா. இது வந்து காலப்புருஷனுக்கு 7ஆம் ஸ்தானம். அந்த 7ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது மனைவி வழியிலையுமே அல்லது வாழ்க்கை துணை வழியிலையுமே. சரிங்களா. அப்புறம் கூட்டாளிகள் வழியிலையும் சிறிய பாதங்கள் இருக்க தான் செய்யுது. சரிங்களா. சிறிய பாதங்களோ பெரிய பாதங்களோ வந்து அந்த ஸ்தான பலத்தையுமே அந்த ஸ்தானாதிபதியோட பலத்தையும் வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அதே மாதிரி விருச்சிக லக்னத்துக்கு வந்து 3ஆம் ஸ்தானம் வந்து சனி. சரி, இது காலப்புருஷனுக்கு வந்து 10ஆம் ஸ்தானம். 10ஆம் ஸ்தானத்தில் வந்து உயிர்காரகம்னு சொல்லி கேட்டிங்கன்னா மாமியார் அல்லது வந்து மாமியார். சரிங்களா. மாமியார் 7, 8, 9, 10 அதாவது 7க்கு 4 வர்றதுனால இது வந்து மாமியார் வழியில் வந்து இது வந்து பாதகத்தை கொடுக்கும் விருச்சிகத்துக்கு வந்து. சரிங்களா. அதே மாதிரி கும்பத்துக்கு வந்து பாதகஸ்தானம் வந்து 3ஆம் ஸ்தானம் வருது. இது வந்து காலப்புருஷனுக்கு முதல் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால கும்ப லக்னத்துக்கு வந்து இளைய சகோதர வழியோடு ப்ளஸ் வந்து இது வந்து உயிர்காரங்களில் வந்து மேஷம் அப்படிங்கிறது வந்து தலை. சரிங்களா. தலை அப்படிங்கிறது வந்து உயிர்காரகம். சிந்தனைகள். சரிங்களா. உயிர் சிந்தனைகள் அதாவது ஆன்மா அப்படிங்கிறது வந்து இந்த கும்பலக்கணத்துக்கு வந்து இளைய சகோதர வழியில் விழக்கூடிய சிந்தனைகள் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு பாதகத்தை செய்யும். சரிங்களா. சிந்தனைகள் அப்படிங்கிறது முதல் ஸ்தானம். அதனால் வந்து இளைய சகோதரர்கள் வழியில் வந்து இழக்கூடிய சிந்தனைகள் அனைத்துமே வந்து இவங்களுக்கு வந்து பாதகமாக தான் முடியுது. சரிங்களா. இதுதான் வந்து நிதர்சனமாக நடந்துட்டு இருக்குது. சரிங்களா. அந்த ஸ்தான அதிபதிகளோட சாரம். சரிங்களா. அந்த ஸ்தான அதிபதிகளோட சாரம் வாங்கின கிரகம் வந்து தசை நடத்தும்போது பாதகம் ஏற்படும். சரிங்களா. அந்த பாதகஸ்தானத்தோடு தொடர்பு கொண்டுள்ள அனைத்து நிலைகளுமே வந்து பாதகத்தை தான் செய்யும். சரிங்களா. இந்த கிரகமாக இருந்தாலும் சரி அது சாரமாக இருந்தாலும் சரி. சரிங்களா. இது எல்லாமே வந்து பாதகத்தை செஞ்சுட்டு இருக்குது. ஆனால் வந்து நம்ம வந்து ஸ்திரலக்கணங்களுக்கு வந்து பாக்கியாதிபதியே பாதகாதிபதியாக வர்றாரு. அதனால் வந்து அவர் வந்து அது மாதிரி பெருசாக யாருமே சந்தேகமாக இருந்தது இது வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குது. அதாவது ரிஷபலக்கணத்துக்கு வந்து பாதகாதிபதி சனி வந்து பாக்கியாதிபதி சனி வந்து பாதகத்தை செய்கிறதே கிடையாது. சிம்ம லக்கணத்துக்குமே செவ்வாய் வந்து அதாவது தன்னோட காரியங்களில் தான் அவங்க வந்து அதாவது சிம்மத்துக்குமே செவ்வாய்க்கு அப்படிங்கிறது வந்து ரெண்டுமே ஃபோர்ஸான கிரகங்கள். சரிங்களா. சூரியன் வந்து வழி நடத்தி செல்லக்கூடிய கிரகம். செவ்வாய் வந்து
வீரியமான கிரகம். சரி, இதனால வந்து இவங்க இயற்கையாகவே 2 பேருமே திறன் உள்ளவர்கள் அப்படிங்கிறனால இதன் ரீதியாக தான் சில ஒரு வேறுபாடுகள் பாகுபாடுகள் இருக்குமே ஒழிய இது வந்து பாதகத்தை செய்வதில்லை. சரிங்களா? இதே மாதிரி தான், அதாவது ரிஷப லக்னத்துக்கும் இது மாதிரி 9ஆம் அதிபதி சனி அப்படிங்கிறனால இது வந்து லக்ன சுபர். இதில் வந்து சில முரண்பாடுகள் இருக்குது. அதாவது சுக்கிரன் வந்து ஒரு எதையுமே வந்து ஒரு ஆடம்பரம் எனக்கு வேணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டிருக்கிற சுக்கிரன். ஆனால் சனி வந்து எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய எளிமையான மெதுவான கிரகம், மந்த போக்குள்ள கிரகம். இதன் ரீதியாக காரக வழிகளில் வேணால் வந்து கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருந்தால் அது பாதகமாக செயல்படுற மாதிரி எடுத்து பாதகதாதிபதி அப்படின்ட்டாங்க. நீங்கள் மென்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது விருச்சிக லக்னத்துக்கு பாதகஸ்தானம் வந்து செவ்வாயும் சனியும், அந்த மகர ராசி வந்து பாதகஸ்தானம், விருச்சிகத்துக்கு 3ஆம் ஸ்தானம். செவ்வாயும் சனியும் இயற்கையாகவே எதிரெதிர் கிரகங்கள், எதிரெதிர் தன்மையுள்ள கிரகங்கள், சுலுவா அந்த ஸ்பீடு அப்படிங்கிறனால அதை அப்படி பாதகாதிபதி போல் செயல்படுற மாதிரி நம்ம முடிவு பண்ணிக்கிட்டாங்க. சரி, நம்ம முடிவு பண்ணிட்டோம். அந்த முன்னோர்கள் வந்து அந்த மாதிரி முடிவு பண்ணி முன்னோர்கள் எழுதி வச்சுட்டாங்க. ஆனால் வந்து முன்னையாக வந்து ஸ்திரலக்கணங்களுக்கு பாக்கியாதிபதி வந்து பாதகாதிபதி செயல்படுறது கிடையாது. அதே கும்பலக்கணத்துக்கு வந்து 3ஆம் ஸ்தானம் மாதிரி அதே மாதிரி செவ்வாய் சனி காம்பினேஷன் தான். அதனால் அந்த மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. சரிங்களா? இது உங்கள் ஜாதகத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்திரலக்கணக்காரருக்கு அனைவருக்குமே வந்து பாக்கியாதிபதி பாதகாதிபதி செயல்படுறாரா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த கோணத்தில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்பில் நம்ம சந்திக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றிங்க.